ஐயோ அவட வாய் கொடுக்காத வாய் கழிச்சு கொட்டிகள் விட்டுருவான். எங்க தவுளுக்காரன் என்னதான் வேத்த போட்டாலும் யாருக்கிட்ட மரியாதை கிடையாது. மத்தாளக்காரன் கொள்ளக்காரன் கொட்டிக்காரன் பிள்ளைங்க கடிச்சு எங்க கொள்ளை உங்களை தாங்க. ஐயோ எங்க தாங்கத்தானே பொம்பளையா பிறந்துக்கிறீங்க. எங்க பொட்டிக்காரர இங்க இறங்கித்தான் வாவே. வாங்கடா டே அல்பத்தாயிங்களா நாட்டு நான் அவன வா ஈதா வேணுமா போ எனக்கு பொட்டி வேலை எத்தனை நாளைக்கு தான் போடிச்சிட்டே திரியுங்க. சொல்லுமா அண்ணா என் கூட பேசுவதற்கு ஒரு ஆளு பிடிச்சு விடு. அருமையா நல்கிறாருமா. என்ன சொல்ற? இந்த நந்தவன சுத்தி பார்த்தீனா அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நல்லா பேசுவாரா? போய் பார்க்கட்டும். போய் பாரு. ஆகட்டும். போய் உட்காரு. அங்க இருந்தே சொல்லிருக்காங்க. போய் வாங்க. போய் பாரு. போய் பாருப்பா. என்னடி படிக்க என்னடா பண்ண? ஐயா ஐயா ஐயோ கோகரண்ணா நீ போய் சொன்னதா அவனை பார்த்தனா எத்தா சோடு பேண்ட் ஜிப்பல வச்சுக்கிட்டு என்ன நரிக்கான்னு குத்துறானா அண்ணா. என்னடா வச்சுக்கிட்டு என்ன வச்சுக்கிட்டு இருந்தா பாக்கெட்ல என்னடா வச்சுக்கிட்டு என்ன எடுடா உனக்கு என்னடா நோக்காடு? ஏய் பாக்கெட்ல என்னமா வச்சிக்க எடுடா. எனக்கு கைய வரல கால் வரல அண்ணா அண்ணா புடிடா என்னடா எடுடா என்னடா வச்சிட்டு இருக்கற கையோட வச்சிட்டு இருக்கறியாமா? எங்க பாட்டியா சொன்னாடா என்னன்னு பேராடி ஆடு மாடெல்லாம் இருக்குது. என் வயசான காலத்துல முளை குச்சி அடிக்க முடியாது. நீ நாச்சு முளை குச்சி அடி அப்படின்னா இங்க கூத்துக்கு வர ஊருக்கு வந்து போன் பண்ணி விட்டாங்களா? நம்ம நாராஜன போன் பண்ணி விட்டாரு. போன் பண்ண உடனே சரி உடனே வண்டி எடுத்துட்டு வந்தேன். வேகமா வந்துட்டா. ஆமா அந்த முளை குச்சி அங்க சீவரத்துக்கு போல சோப்புல போட்டு வந்துட்டோம். ஏன்டா அதெல்லாம் வச்சுட்டோம். அது எடுத்து அந்தாடு போடுறா. பாக்கெட்ல இருந்து எடுத்து அந்தாடு போடுற. அந்த முளை குச்சி வடுவுல தாண்டா நான் நிக்கிறேன். ஏமாமா நீ ஒன்னும் பயப்படாதமா. சரி அவன் ஏதோ முளை குச்சி தான் பார்த்தா பாக்கெட்ல வச்சிருக்கானா. இதுக்கப்புறம் போனா எந்த பண்ண மாட்டான். போய் பாரு. நல்லா பேசுவானா? அருமையா பேசுவான். இப்ப என்னத்துக்கு நீ அடிச்ச? பிள்ளைங்க ஐயோ அப்பான்னு கத்தனாலே பிள்ளைங்கன்னு அப்படி வந்துட்டு ஐயோ அப்பான்னு கத்தனா உடனே ஓடி வந்துருவேன். என்ன பிள்ளைங்க இல்ல ஐயோ என்ன இருந்தாலும் கம்பி கட்டுற பூதிக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாது. கேட்டாங்களாப்பா தூரி வெம்பலகா கத்திரிக்காய் காம்பளைக்கு அண்ணா தங்கச்சி நல்லா இருக்கியாடி? பக்கத்தால வராதா? ஏன்டி? எனக்கு பயம் பிறக்குதா? டேய் என்ன சொல்றேன்? பயமாகுதாயா? அண்ணா என்னாட்ட பெண்களை பார்த்தா உனக்கு ரசிக்க தெரியாதா? அதுக்கு என்ன ரசிக்க போறேன்? அழுப்பத்தாயடி பாட்டல்ல விடுவியான்னு கேட்டேன். நானும் மத்தாளக்காரன் கொள்ளக்காரன் முந்தானத்து என்னத்தான் பெருச்சு உன்னத்தான் பெருச்சுன்னு விட்டு சரி கொட்டி காட்டு இந்த சைஸாயா என்ன சொல்ற? பாட்டுல விட்டு நீங்க ஏறி போச்சான். அப்படியா? ஐயோ நீ காதல பண்ணுபடி சொன்னாங்க. என்ன சப்பந்து போயிடாது தோடு மேல உட்கார்ந்து நீ பாடையில போகும்போது நான் பாக்கணும். நானே 5:45 பொறி அடிச்சுக்கிட்டே வாங்க போயிடுறேன். எடுத்துடு நான் பாக்கலாம். என்னப்பா வேணும் உனக்கு? அண்ணா ஒரு சினிமா சாங்ஸ் பாடுவியான்னு கேட்டேன். அட பாடல் அருமையான பாட்டுல பாடலாம். எடுத்து சீக்கிரம் விடு பாக்கலாம். பாட்டா உனது பாக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. என்னதெல்லாம் எங்க கிடக்குதே தெரியல. என்னதெல்லாம் பாக்கணும்னா 6 மாசம் ஆகணும். என்ன சொல்ற? அப்பதான் என்னதே முடிச்சுக்கிட்டுக்குதா தூங்குதான் பாக்கணும். நாத்தாங்க சத்தலாங்க கொடுத்துக்கிட்டு குறகோத்த குண்டியாட்டு ஓட்டல கிடக்குறேன். சீக்கிரம் பாடுங்க பாக்கலாம். கொண்டாட்டி மட்டும் மதியானம் 3.5 மணி நேரமா தட்டிக்கிறா எந்திரிச்சு பாடு. நானும் தூங்கத்தனக்கு போறப்பா. சரி பாடல் ஆமாண்ணா அருமையான பாட்டு பாடுங்க பாக்கலாம். பாட்டில விளையாடுது கம்புதா பாட்டில விளையாடுது கம்புதா அத காட்டுதார வச்சுக்கிட்டா வம்புதா சீவி மூட்டிச்சா தான் கொண்டதா சீவி மூட்டிச்சா தான் கொண்டதா இவன் சீலியா தூணா குதிங்க. எப்பா குதிங்கால்
கெண்டத்தான். அண்ணா இந்த பாட்டு எனக்கு பிடிக்கலடி. இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. ஐயோ குடுக்கும் போதே இந்த ஆட்டு ஆட்டுறீங்க ஐயா. குடுக்கலைன்னா குழந்தைக்காரன் கை வச்சு வச்சுக்குவீங்க. அண்ணா இந்த பாட்டு எனக்கு பிடிக்கவில்லடி. அங்க நின்னுபடி சவுண்ட் வலைன்னா வருமா? வருமா? நாலா பக்கம் மைக்கு போட்டாதான் சவுண்ட் வரும். அண்ணா பேசக்கூடிய வீண்வார்த்தைகள் போனால் போகட்டும். இந்த நாட்டுக்கு நாடு மகா நாடு. தெய்வலோகத்தில் கூடினால் தேவர் சபை. எல்லாத்துக்கும் சவுண்ட் கேட்கணும். இங்க ஒரு 4 வசனம் பேசணும். அந்த மூலையில போய் ஒரு 4 வசனம் பேசணும். சொல்லாயா? நாட்டுக்கு நாடு மகா நாடு. தெய்வலோகத்தில் கூடினால் அது ஒரு தேவர் சபை. பூலோகத்தில் கூடினால் புண்ணியமான சபை. புண்ணியமான சபை முன்பதாக அண்ணாக பிறந்திட்ட அப்பன்மார்களோ பெண்ணாக பிறந்திட்ட அரும்பெரு தாய்மார்களோ பெரியோர் சிறியோர் பள்ளிக்கு செல்லும் மாணவி மாணவிகளோ கடலை போல் சூழ்ந்துள்ளார். அவருடைய சார்பாகவோ என்னுடைய சார்பாகவோ மகள் கபீஸ் நகசபா கோவிந்தராஜ் கோமாளி கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் கேட்டுக் கொடுப்பது மனித குணம், கேளாமல் கொடுப்பது அருமையான தெய்வ குணம். இன்னும் நமக்கென்று பாராமல் அன்பளிப்பு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் அன்பளிப்பு செய்யாத அனைத்து நல்ல உள்ளங்களும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று எங்கு முக பொருள் தங்க முகமாகி எலும்பச்சங்கடைக்கு எதிர்கணி இல்லாமல் அந்த மேச்சேரிய மண் சன்னதி ஆண்டுக்காண்டு எவ்வாறு ஓங்கி வளர்கிறதோ எவ்வாறு ஓங்கி வளர்ந்தோம் அவ்வாறு எங்க குடும்பம் தொழில் வளர வேண்டும். அந்த எல்லாம் மலை ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். ராமோ ஜெயம். நன்றி, வணக்கம். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இது படிச்சு காட்டணும். ஏன் நீயே காமெடி எனக்கு தெரியாதுடி. எனக்கு தெரியாது. நீயே ஒரே டைம் காமெடி எனக்கு தெரியாது. ஐயோ ஒரு டைம் காமெடி தெரியாது. நம்ம படி டோர் வச்சு பொங்கச்சோத்து வாத்த சே படிடி. உண்மையெல்லாம் வெளிய சொல்லாதடா. சரி விடு. ஏன் என்கிட்ட இப்படி சண்டையே வாங்க? மேல தொடாதாயா. ஏன்டா? நான் ஐயப்பன் கோயிலுக்கு பூச்சேரிக்கு அங்கனம் கட்டிக்கிறேன். ஐயப்பன் கோயிலுக்கு எந்த காலத்துல கங்கணம் கட்டுவாங்க? ஐயப்பன் கோயிலுக்கு மனுஷக்குள்ள மாலை போட்டுக்கிறேன். காளியா கோயிலுக்கு கங்கணம் கட்டிக்கிறேன். நல்லா இருக்கிற மாதிரி பேசு. சரி விடு. நாசமா போயிடுற. நீ தான் போற. அழிச்சு போயிடுற நீ எல்லாம். மேல நான் பெஞ்சு மலர்ந்து கீழே விழுவுற. நீ உழவு பகல பூச்சின்னு கேட்டு போறது போயிருவேன். அந்த இல் போடாத. சரி விடு விடு. பிடிக்காதாட்டு. முந்தாண்டத்து டெம்போல போட்டீங்க. அதெல்லாம் வெளியே சொல்லாதடா. நானே செட்டிக்கு சேர்ந்தோம். நானே செட்டிக்கு சாவர மாதிரி வட்டிக்கணும். சொல்லாயா? அண்ணா இன்னும் எப்படி என்றார்? அப்படி போட்டுக்கதா? இன்னும் எப்படின்னு? அதாவது எழுதிக்குதா? என்னடா உங்ககிட்ட கை கொடுக்க முடியல பேரளவெல்லாம்? எங்க வீட்டுல பணமா வந்து போச்சு. நாளைக்கு உழுவு போது பாரு. குழந்தை மயிராச்சு. இன்னும் எப்படி என்றார்? இன்னும் எப்படின்னு போட்டுக்குதா? அப்பா எப்படா படிக்கிறது? பாயலத்தான் பொச்சிலே படிப்பேன். அதுல படிச்ச பொட்டிக்கு சாராதுடா. சேர்த்து விடுவான். அண்ணா சேலம் மாவட்டம் சேலத்துல மாவட்டுவீங்களா? அட்டுங்க. கோயில தோசை விடுவோம். சரி. சாவி வேற விட்டாங்க. யாரு என்னன்னு தெரியல. இந்த சாவிய வேலை விட்டுட்டாங்க. சாவிய மறந்து போயிட்டாங்க. அன்புடன் இந்த சாவி, இந்த வண்டி சாவியா ஊட்டி சாவியா எல்லா சாவி இருக்குது. யாராவது வந்தா எங்க பொட்டிக்காரர்கிட்ட வாங்கி பெற்று கொள்ளவும். அண்ணா சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் நடுவுநேரி என்றால் நம்மளை போட நாடக கலைஞர்களுக்கு ஒரு தாய் திருநாடாக விளங்கு வரும். அண்ணா இன்னும் கருப்பனார் பண்டிகை முன்னிட்டு பங்குனி மாசம் முதல் வெள்ளிக்கிழமை 34ஆம் தேதி வைத்துள்ள நாடகம். இன்று அரங்கேற்ற செய்துள்ள நாடகம் என்ன நாடகம்? ஸ்ரீ மகாபாரதத்திலே ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய நாகக்கண்ணி திருமணம். இல்லை என்றால் அரவான் பிறப்பு. அப்படி என்றாலும் எப்படி ராமன் பேராண்டிகளா
ராமன் பேராண்டிகள் மற்றும் நண்பர்கள் நடத்தும் நாடகம் என்னவென்றால் நாகக்கண்ணி திருமணம். ஆமா, இந்நாடகத்தில் நான் வந்தபடியா நான் யார், எமது பெயர் என்ன, ஒவ்வொன்னா சொல்றேன், செவி கொடுத்து கேட்கணும். எப்படி? காது கேட்டு கேட்டீங்க. பருவமுள்ள சோழ குயில போல பருவமுள்ள சோழ குயில போல வானத்திலே 1000 நட்சத்திரம் இருந்தாலும் ஒரு நிலவுக்கு ஈடாகுமா? ஒரே ஒரு நிலவுக்கு கூட ஈடாகாதா? அது போல என்னுடைய பெயர் தான். உங்களோட பெயரோ உலிபி என்று சொல்லலாம். உங்களோட பெயரோ உலிபி. ஆமா, அப்படி என்று சொல்லக்கூடிய ஏமா இந்த உலிவை ஈண்டெடுத்தாங்களே சரி, தாய் தந்தை அண்ணா யாரு? கேட்டாயே ஒரு கேள்வி, கேட்டாயே ஒரு கேள்வி. பேத்த ஊதினா நான் எப்படி பிறந்தவன் எப்படி சொல்லட்டுமா? பாடி சொல்லு. பத்து மதத்தான் சுமதி
எப்படி இருந்தாலும் இந்த அழகான உரிமையை ஈண்டெடுத்த தாய் தந்தை என்னுடைய தந்தையார் பெயரோ யாரு? நாகராஜ மன்னன். ஓ தந்தையாரோ நாகராஜ மன்னன். ஆமாடி. தாயார்? என்னுடைய தாயார் பெயரோ கௌரி மாதா. ஓ கௌரி மாதாவுக்கும் நாகராஜ மன்னனுக்கும் நீங்க சரியாக எத்தனை பேர்? நான் ஒண்டி ஒருவனாக தான் பிறந்தேன். ஓ ஒண்டியாக. ஆமாடி. சரிமா. அப்படி இருந்தாலும் தினந்தோறும் எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? பாடசாலை சென்று பள்ளிக்கூடம் படித்து வந்து எங்களுடைய தாய் தந்தையோட பாதத்தை காண வேண்டும். என்னம்மா பள்ளிக்கூடம் போற? ஆமாடி. சத்தியமானுமா? காலேஜ் போகணும்டா. விடிஞ்ச காலேஜ் போகணும். காலேஜ் போகணும்னா நம்ம சங்கிரி தோல்காட்டுல பார்த்தேன். நீ ஓடி ஓடி வந்தியே சீக்கிரம். என்ன காரணம்? தாயை தந்தையும் சரி உங்கள்கிட்ட போய் கூப்பிட்டு வர சொன்னாங்க. அப்படியாடி? போய் பார்க்கலாம். அப்பலாம்